அன்று இரவு மணி சரியாக 2:17. வெளியில் கொட்டும் மழை, எங்கும் முழு அமைதி. அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு ஃபோன் வைப்ரேஷன். ரவி ஃபோனை எடுத்து பார்த்தான். ஸ்கிரீனில் ஒரு பெயர், அருண். ரவியின் மூச்சு நின்று போனது. ஏனென்றால் அந்த அருண் 3 வருடங்களுக்கு முன்பே இறந்தவன். ரவி ஒரு சாதாரண மனிதன். 32 வயது, ஒரு தனியார் நிறுவனத்தில் கிளார்க் வேலை. அதிக நண்பர்கள் இல்லை, அதிக பேச்சும் இல்லை. தனியாக வாழும் வாழ்க்கை ரொட்டீன் வாழ்க்கை. ஆனால் அவன் வாழ்வில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ரொம்ப முக்கியம். அவன்தான் அருண். பள்ளி பருவத்திலிருந்து சிறந்த நண்பர்கள். வாழ்க்கையில் முதல் அழைப்பு, கடைசி அழைப்பு எல்லாம் அருணுக்குத்தான். இருவரும் பிரிக்க முடியாதவர்கள். 3 வருடங்களுக்கு முன்பு அதே போல் ஒரு மழை இரவு ரவிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அருணுக்கு ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க என்றது அந்த கால். ரவி ஓடினான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்தபோது டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, சாரி, we couldn't save him. அந்த ஒரு நொடியில் ரவியின் வாழ்க்கை நின்று போனது. அருணின் ஃபோன், பர்ஸ் எல்லாம் போலீஸ் எடுத்துக்கொண்டார்கள். கேஸ் மூடப்பட்டது, வெறும் ஆக்சிடென்ட் கேஸ் என்று. வாழ்க்கை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அப்படி என்று ரவி நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது 3 வருடங்கள் கழித்து அதே பெயர் ஸ்கிரீனில். ஃபோன் ரிங்காகிக் கொண்டே இருந்தது. ரவியின் கைகள் நடுங்கின. இது ஹாலுசினேஷனா இல்ல மனசோட விளையாட்டா? முதல் அட்டெண்டில் எடுக்கவில்லை. ரிங் நின்றது. 10 செகண்ட் அமைதி. மீண்டும் மணி ஒலித்தது. இந்த முறை ரவியின் விரல் ஸ்கிரீனை தொட்டது. ஃபோனில் இருந்து அந்த குரல் மெதுவாக, அமைதியாக, ரவி, நீ இன்னும் என்னை மறக்கல, அதான் நானும் உன்னை மறக்கல. அதே குரல், அதே மூச்சு சத்தம். ரவிக்கு கத்தவும் வரவில்லை, அழவும் வரவில்லை. உடல் முழுக்க ஃப்ரீஸ் ஆனது. காலும் துண்டிக்கப்பட்டது. மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருந்தது. ஸ்கிரீனில் தெரிந்த அந்த வார்த்தைகள், நாளை இரவு 2:17 அதே இடத்திற்கு வா என்றது. லொகேஷன் பின் இணைக்கப்பட்டிருந்தது. ரவியின் மூளை சொன்னது, போகாதே, இது எல்லாம் கற்பனை என்று. ஆனால் இதயம் சொன்னது, போய்த்தான் பார்க்கணும். லொகேஷனை ஓபன் செய்ய பார்த்தான். நகருக்கு வெளியே ஒரு பழைய வேர்ஹவுஸ். அருணுக்கு ஆக்சிடென்ட் நடந்த ரோட்டுக்கு மிக அருகில். ரவியின் நெஞ்சு வலித்தது. அடுத்த இரவு மணி 2:15. வேர்ஹவுஸ் முன்னால் ரவி நின்றிருந்தான். மழை, காற்று, ஸ்ட்ரீட் லைட் பிளிங்கர் ஆகிறது. ஃபோனும் வைப்ரேட் ஆகிறது. மெசேஜ் ஒன்று வந்து சேர்கிறது ரவிக்கு, உள்ளே வா என்று. கதவை திறந்தான். ஒவ்வொரு அடியும் இதய துடிப்பு வெளியில் வந்து விழுந்துவிடும் போல் இருந்தது ரவிக்கு. வலது பக்கம் ஒரு ரூம் கதவு திறந்திருந்தது. அதன் உள்ளே ஒரு டேபிள் மீது லேப்டாப் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. உடன் ஹிடன் கேமராக்களும் பொதிக்கப்பட்டிருந்தன. பழைய ஃபோன் ஒன்று கனெக்ட் செய்யப்பட்டிருந்தது. லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆனது. வீடியோ பிளே ஆக ஆரம்பித்தது. ஸ்கிரீனில் அருண் தெரிந்தான். பிளட் ஸ்டெயின் செய்த ஷர்ட், வலியோடு மூச்சு விட்டு கொண்டிருந்தான். கேமராவை பார்த்து பேசுகிறான். ரவி, நீ இதை ஒரு நாள் பாப்பன்னு எனக்கு தெரியும். ரவியின் கண்கள் விரிந்தன. அருண் தொடர்ந்தான். ஆக்சிடென்ட் இல்ல ரவி, இது ஆக்சிடென்ட் இல்ல. ஆக்சிடென்ட் மாதிரி செஞ்ச கொலைதான். அந்த இரவு நீதான் பிரேக்கை லூஸ் பண்ணினன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்கிட்ட இருந்த உன் சீக்ரெட் அதை நான் ரிவீல் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சதும் அதுக்காக நீ என்ன கொன்ன.
என்றது அருணின் முகம். ரவியின் கால்கள் நடுங்கின. தரையில் விழுந்தான். குற்ற உணர்ச்சி அவனை விழுங்கியது. திடீரென போன் ரிங்கானது. அதே நம்பர், அதே குரல். ரவி, சட்டத்துக்கு நீ தப்பிச்சிட்ட, ஆனா உன் மனசுக்கு? இப்போ இருந்து நான் கால் பண்ணாம இருக்க மாட்டேன். வெளியே போலீஸும் வந்துருச்சு ரவி என்றது அந்த குரல். சில மரணங்கள் உயிரை மட்டும் எடுத்துவிடும். ஆனால் சில மரணங்கள் மனதை வாழ வைக்கவே விடாது.